ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து லைட்ரூம் டியூட்டோரியல். அதில் வந்து ஒரு இமேஜை எப்படி பேசிக்காக நேச்சுரலாக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது நம்ம வீச்செடியில் வந்து ஒரு பூவை ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அந்த இமேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. ஜஸ்ட் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி கொஞ்சம் நேச்சுரலாக குயிக்காக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனில் இந்த எக்ஸ்போசர் வேல்யூ வந்து ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப பிரைட்டாகுது. ஸோ மைனஸ் பண்ணால் இமேஜ் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்போசர் வேல்யூ வந்து ஜஸ்ட் -1 வச்சுருக்கேன். அண்ட் தென் கான்ட்ராஸ்ட் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 25 வச்சுருக்கேன். அண்ட் தென் அந்த ஹைலைட்ஸ் வேல்யூ வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கிறோம், -44 வச்சுருக்கேன். அண்ட் தென் ஷேடோ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அது வந்து +23 வச்சுருக்கேன். அண்ட் தென் அந்த ஒயிட்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது மைனஸ் பண்ணால் அதுவும் கொஞ்சம் ரொம்ப டார்க்காகிற மாதிரி இருக்குது இமேஜ். 12 வச்சுருக்கேன். அண்ட் தென் பிளாக்கை வந்து லைட்டாக மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு -34 வச்சுருக்கேன் அந்த பிளாக்ஸை. இப்போ வந்து நம்ம கர்வ்லாம் ஒரு சேஞ்சும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. அண்ட் தென் இந்த கலரில் இப்போ வந்து நம்ம முதல்லையே இமேஜ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் டெம்பரேச்சர் வந்து நான் மைனஸ் பண்ணுறதுனால லைட்டாக மைனஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு -17 கொடுத்துருக்கேன் டெம்பரேச்சரை. அதோட டிண்ட்டோட வேல்யூ மைனஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் நிறையா இருக்குது. ஸோ அதை டிண்ட்டை க்ரீனை பார்த்து லைட்டாக மூவ் பண்ணுறேன், அப்போ க்ரீன் கலர் லைட்டாக பூஸ்டப் ஆகும். ஓகே ஃபைன். இந்த வைப்ரண்ட் அதே மாதிரி அதையும் ஜஸ்ட் லைட்டாக ப்ளஸ் பண்ணி வச்சுக்கிறேன், 14 வச்சுருக்கேன். சேச்சுரேஷன் வந்து நம்ம டச் பண்ண வேணாம். அதே போல் கலர் மிக்ஸ்லேயும் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேணாம். ஃபைன். தென் இந்த ஆப்ஷனில் அந்த டெக்ஸ்சரை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 70 வச்சா ரொம்ப இதாகுது, ஒரு 23 வச்சுருக்கேன். அதே போல் கிளாரிட்டியும் லைட்டாக ப்ளஸ் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு 19. அண்ட் தென் வந்து அந்த வினிட், இது வந்து லாஸ்ட்டு 2-3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா விஜினேட்னு சொல்லிட்டு இருந்தேன், இது வினிட். ஆமாம். ஓகே, அந்த வேல்யூ வந்து ஜஸ்ட் -35 வச்சு மிட் பாயிண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதோட ரவுண்ட்னஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபெதரை வந்து நான் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா. ஓகே, இது ரவுண்டாச்சு. இந்த ஃபெதரை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடுறேன். அதே நான் அந்த கிரைன் சைஸையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் க்ராப்பில் போய் லைட்டாக இமேஜை ஜூம் பண்ணிவிட்டு ஃபைன். ஓகே கேஸ், இப்படி இருந்த இமேஜை இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடிட் பண்ண மாதிரியே தெரியல, கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. இந்த இமேஜை பார்த்தா சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் இதில் அந்த எக்ஸ்போசர் கான்ட்ராஸ்ட் வேல்யூலாம் சேஞ்ச் பண்ணதில் அதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த வேல்யூ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். எந்த பாயிண்டில் உங்களுக்கு அந்த இமேஜ் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜஸ்ட் அந்த பாயிண்டில் வச்சு ஓகே பண்ணிடுங்க. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இமேஜை எப்படி குயிக்காக நேச்சுரலாக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த இமேஜோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்களும் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி பாருங்கள். இந்த இமேஜ் எடிட்டிங்கில் நம்ம பெரிய ஆப்ஷன் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் அந்த எக்ஸ்போசர் வேல்யூ சேஞ்ச் பண்ணோம், அண்ட் தென் டெம்பரேச்சர் வேல்யூவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம், அவ்வளோதான். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.